வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஆர்ஐஏஎஸ் எஜுகேஷன். ஸோ நம்முடைய சேனல் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாம் தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா தினசரி மாதிரி வினாக்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி 25 வினாக்கள் வந்து நிறையா வீடியோவில் வந்து பார்த்தாச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக மிக முக்கியமான 25 வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு முழுமையாக பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, ஸோ முதல் வினா பாருங்கள். கிறித்துவின் அருள் வைட்டல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவிகா. ஓகேவா, ஸோ திருவிகா தான் பார்த்தீங்க அப்படின்னா கிறித்துவின் அருள் வைட்டல் என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இது வந்து மிக மிக முக்கியமான வினா. அதே மாதிரி நல்லாசிரியர் என்னும் இதழை நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கா நமச்சிவாயர். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா கா நமச்சிவாயர் வந்து நல்லாசிரியர் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நடத்தியிருப்பார். அடுத்து மூணாவது வினா பாருங்கள். வெள்ளை பறவை என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ சீனிவாச ராகவன். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பறவை அப்படிங்கிற ஒரு நூலை வந்து இயற்றியிருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆ சீனிவாச ராகவன். அடுத்து நாலாவது வினா பாருங்கள். ராவண காவியங்களில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை பார்த்திங்க அப்படின்னா 5. ஓகேவா. அடுத்து ஐந்தாவது வினா பாருங்கள். குலசேகர ஆழ்வார் பாடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழி. ஸோ பெருமாள் திருமொழியை தான் பார்த்தீங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் வந்து பாடியிருப்பார். அடுத்து ஆறாவது வினா பாருங்கள். விருந்தன் பாவிர் கம்பர் என்று புகழ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாத புலவர். ஓகே, ஸோ விருந்தமென் ஒன்பாவிற்குரியர் கம்பர் என்று புகழ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாத புலவர். ஸோ இது வந்து மிக மிக முக்கியமான கொஸ்டின். விருந்தமென் ஒன்பாவிற்குரியர் கம்பர் என்று புகழ்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாத புலவர். அடுத்து ஏழாவது வினா பாருங்கள். 20ஆம் நூற்றாண்டு உரையாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை வரனார். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா 20ஆம் நூற்றாண்டு உரையாசிரியர் வெள்ளை வரனார். அடுத்து எட்டாவது வினா பாருங்கள். எழு பிறப்பும் இல்லை என்று போருக்கு இல்லை என்றுரையார் இதயம் நீ அளித்தருள் என்று கண்ணையிடம் கேட்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். ஓகே, எழு பிறப்பும் இல்லை என்ற போருக்கு இல்லை என்றுரையார் இதயம் நீ அளித்தருள் என்று கண்ணையிடம் கேட்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணன். ஓகேவா, ஸோ கர்ணன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ணகிடம் வந்து இந்த இதை வந்து சொல்லி கேட்பார். இது வந்து மிக மிக முக்கியமானது. அடுத்து 9வது வினா பாருங்கள். ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடியார் மீது. ஆளுடைய பிள்ளையார் கலம்பகம் யார் மீது பாடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அடியார் மீது வந்து பாடப்பட்டது. ஓகே, அடுத்து 10வது வினா பாருங்கள். கவிமணி படைத்த ஆங்கில நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தலூர் சாலை. ஓகே, கவிமணி படைத்த ஆங்கில நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை. இது வந்து மிக மிக முக்கியமானது. ப்ரீவியஸ் அதாவது பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வினா வந்து கேட்கப்பட்டது. கவிமணி படித்த ஆங்கில நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காந்தலூர் சாலை. அடுத்து 11வது வினா பாருங்கள். பகை மன்னனின் நாடு அழிவதற்காக விருந்தாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொற்ற வல்லன. ஓகே, ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா பகை மன்னனின் நாடு அழிவதற்காக விருந்தாவது எதுனா கொற்ற வல்லை. அடுத்து 12வது வினா பாருங்கள். விழுப்புண்ணை தானே கிழித்து இறத்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்காஞ்சி. ஓகே, விழுப்புண்ணை தானே கிழித்து இறத்தல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்காஞ்சி. அடுத்து 13வது வினா பாருங்கள். நிலத்தை விழாதபடி மறவனின் உடலில் அம்புகள் பாய்ந்து இருக்கும் நிலை வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருவெறு நிலை. ஸோ பெருவெறு நிலை தான் பார்த்தீங்க அப்படின்னா நிலத்தை விழாதபடி மறவனின் உடலில் அம்புகள் பாய்ந்து இருக்கும் நிலை தான் பெருவெறு நிலை. அடுத்து 14வது வினா பாருங்கள். முக்காலத்தை உயர்த்தும் கூறும் அறிவின் இயல்பு கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவன் வாகை. முக்காலத்தை உயர்த்தும் கூறும் அறிவின் இயல்பு கூறுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவன் வாகை. அடுத்து 15வது வினா பாருங்கள். அகத்திணைகள் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7. அகத்திணைகள் வந்து 7. அடுத்து 16வது வினா பாருங்கள். கரகாட்ட காலை நாட்டுப்புற நூலை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா வேலுச்சாமி. ஓகேவா, ஸோ நா வேலுச்சாமி தான் பார்த்தீங்க அப்படின்னா கரகாட்ட கலை நாட்டுப்புற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்து 17வது வினா பாருங்கள். ஓயிர் கும்பியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஓயிர் கும்பியின் பிறப்பிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின்ஸ். ஓகேவா, மிக மிக முக்கியமானது. ஓயிர் கும்பியின் பிறப்பிடம் எதுன்னா ஆந்திரா. அடுத்து பரணி அடி தாலிசையை கொண்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, பரணி டேஸ் அடி தாலிசையை கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அடி தாலிசையை கொண்டது. அடுத்து 19வது வினா பாருங்கள். கொங்கு மண்டல சாதகம் இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்காசு புலவர். ஓகே, கொங்கு மண்டல சாதகம் இயற்றியவர் யாருன்னா படிக்காசு புலவர். அடுத்து 20வது வினா பாருங்கள். அகப்பொருள் கோவை துறைகளை பாடுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா 100. அகப்பொருள் கோவையை
கோவை வந்து டேஸ் துறைகளை பாடுவதுன்னு பார்த்தீங்கன்னா 100 துறைகளை வந்து பாடுவது. அடுத்து 21வது வினா பாருங்கள். வள்ளலார் பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் யாருன்னா மா.கா. காமாட்சிநாதன். வள்ளலார் பிள்ளை தமிழ் நூலை எழுதியவர் யாருன்னா மா.கா. காமாட்சிநாதன். அடுத்து 22வது வினா பாருங்கள். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடற் புராணத்தை இயற்றியவர் யாருன்னா பரஞ்சோதி முனிவர். அடுத்து 23வது வினா பாருங்கள். இந்நிலை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னா பொய்கையார். ஓகே, இந்நிலை என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். அடுத்து 24வது கேள்வி பாருங்கள். ஏலாதி நூலின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். அதே மாதிரி தமிழில் முதல் புதினமாக பிரதம முதலியார் சரித்திரத்தை எழுதியவர் யாருன்னா வேதநாயகம் பிள்ளை. இந்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து கேட்கப்பட்ட வினா. ஓகேவா? ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு மிக முக்கியமான வினாவாக வந்து பார்க்கப்படுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து 25 வினாக்கள் வந்து பார்த்துருக்கோம். இந்த 25 வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து எழுதுங்க. ஸோ அப்படி இல்லைனா கூட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராமில் வந்து நீங்கள் என்ன கேள்வி எந்த டவுட் அப்படிங்கிறத வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் தமிழுக்கு வந்து தினசரி மாதிரி தேர்வு எல்லாமே வந்து நம்ம காண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தேர்வில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் டெலிகிராம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்முடைய டெலிகிராம் சேனலையும் மற்றும் நம்முடைய வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிஜிடிஆர்பி தமிழ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தமிழ் டீச்சருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அடுத்த 25 வினாக்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே.